హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం జై శ్రీల குருதேவ். மகாபாரதத்துல இருந்து அர்ஜுனன், ஹனுமன் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். வனவாசத்தின் போது அர்ஜுனன் தனியாக போயிட்டு தவம் செய்து சிவபெருமான்கிட்ட பாசுபத அஸ்திரம் வாங்கலான்ட்டு முடிவு செய்தான். தேவர்கள்ட்டையும் பல திவ்ய அஸ்திரங்கள் வாங்க வேண்டி இருந்தது. பகவான் நம் பக்கத்துல இருந்தா எல்லாமே அனுகூலம்தான். நாம தான் பகவானுக்கு அனுகூலமானதை மட்டும் ஏத்துக்காம கண்டதையும் சுமந்துகிட்டு இருக்கோம். இப்படி அஸ்திர காரியமாக இமயத்தை நோக்கி அர்ஜுனன் தனியாக போறபோது எதிர்பாரா விதமா வாயுகுமாரன் அனுமனை வந்து சந்திக்கிறான். பரஸ்பரம் அறிமுகமாச்சு. ரெண்டு பேரும் இறைவனை பற்றி பேசி மகிழ்ந்தாங்க. அப்போ ராமசேது பாலம் கட்டப்பட்ட விஷயம் பற்றி அனுமன் சொல்ல அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா இருந்தது. பகவான் ராமபிரானோ அவருடைய தம்பி லக்ஷ்மணனோ ரெண்டு பேருமே அஸ்திர சஸ்திரங்கள்ல பெரிய பலசாலிங்க, திறமையானவங்க. அவங்க ரெண்டு பேரும் கடல் மேல அம்புகளாலேயே பாலம் கட்டி இருக்கலாம். அப்படி கட்டி இருந்தா வானரர்கள் அத்தனை பேரும் இப்படி மலைகள் பாறைகளை கஷ்டப்பட்டு தூக்குற அவசியம் வந்திருக்காது. இப்படி அர்ஜுனன் சொன்னான். அப்போ அனுமன், எங்களுடைய இறைவன் வந்து சர்வ சமர்த்தர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா அம்புகளால கட்டப்பட்ட பாலத்துல இத்தனை பெரிய வானர சேனை நடந்து கடந்து போறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அந்த சூழலை சொல்றார். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் வந்தது. எத்தனை பெரிய சேனையா இருந்தாலும் அதுகள் நடந்து செல்லும் அளவுக்கு என்னால பாலம் கட்ட முடியும் அம்புகளை கொண்டு அப்படின்னு சொல்லி அஹ், ஒரு ஆவேசத்தோட சொன்னான். அவனுடைய இந்த பேச்சு அனுமனுக்கு சகிக்க முடியாததாக இருந்தது. தன்னுடைய இஷ்ட தெய்வம் ராமபிரான அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தார். இதனால ரோஷத்தோட, சமுத்திரம் கிடக்கட்டும், இதோ தெரியுத சின்ன குளம், இது மேல நீ ஆயுதங்களால பாலம் போடு. நான் பாறைகளோட அந்த பாலத்துல ஏறி நடந்து போறேன். பாலம் உடையாம இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி உடையாம இருந்தா நான் என் உயிரையே விட்டுருதேன் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனனுக்கும் ஆவேசம் வந்தது. நான் அம்புல பாலம் கட்டுறேன், உங்க பாரத்தால் அது உடைஞ்சதுன்னா தீ மூட்டி அதுல நான் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் பதிலுக்கு சொன்னான். அனுமனுடைய ஆவேசம் உச்சிதமானது, முறையானது. தன்னுடைய நாயகனுடைய வீரத்துல யாரும் சந்தேகிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், அனுமன். ஆனா அர்ஜுனுடைய ஆவேசத்துல அர்த்தம் இல்லை, அதுல கர்வம், விவேகமின்மை இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சவால் விட்டான். மனுஷங்க இப்படி வல்லமை இருக்குன்னு நினைக்கும் போது வல்லவனுடைய தயை அங்க வராது. அர்ஜுனன் காண்டிபவில்ல நான் ஏற்றுதான் அம்புமழை பொழிய தொடங்கினான். குளத்தின் ஒரு கரையிலிருந்து மறுகரை வரைக்கும் சில நொடிகள்லயே அம்புகளால பெரிய பாலத்தை கட்டிட்டான். அதுக்கப்புறம் வில்ல கீழே இறக்கிட்டு அனுமன்ட்ட, இப்போ நீங்க அந்த பாலம் மேல நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னான். பவனசுதன் அனுமன் எழுந்திருச்சார். பூதகாரமா உருவம் எடுத்தார். தன்னுடைய ரெண்டு கைகள்லையும் ஒரு ஒரு மலை சிகரத்தை தூக்கிட்டு அம்பு பாலம் மேல நடந்து போறதுக்கு தயாராகி நின்னார். இதை பார்த்து அர்ஜுனனுக்கு வெலவெலத்து போயிருச்சு. ஆனா அவமானமா போச்சு. அனுமனுடைய இந்த பூதாகார வடிவத்தை நம்ம அமைச்ச பாலம் நிச்சயம் தாங்காது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தைரியம்லாம் போயிருச்சு. எரியிற சிதைக்குள்ள இப்பவே போய் உயிரை விட்டுறலான்னு தோணிச்சது. இப்படி ஒரு கஷ்டம் வரவும் தன்னுடைய நண்பன் கிருஷ்ணனுடைய நினப்பு அர்ஜுனனுக்கு வந்தது. அஹ் அப்போ ஜெகநாதரை மனசுக்குள்ள நினைச்சு, ரிஷிகேஷா, பக்தவத்சலா, உன் அர்ஜுனனை காப்பாத்து, எனக்கு சாக பயம் இல்லை,
ஆனா இங்க நான் இறந்தா உங்கள சரணாகி இருக்கிற பாண்டவர்களுக்கும், பாஞ்சாலிக்கும் மரண வேதனை உண்டாகும் அப்படின்னு சொல்லி புலம்பினான். பகவான் கிருஷ்ணர் பக்தனுடைய குற்றத்த கூட ஆராதனையா எடுத்துக்குவார். தவிப்பின் உச்சியில அழைக்கிறவங்களுடைய குரல கேட்கிறவர், உதவ தயாரா இருக்கிறவர். ஜீவனுடைய கர்வம் கடவுள மறக்க வைக்கும். சுயமுனைப்புல அவன கொண்டு போயிருது. அர்ஜுனனுடைய வாக்கையும், அனுமனுடைய வாக்கையும் காப்பாத்த வேண்டி வந்தது பகவானுக்கு. 2 பக்தர்களுக்கும் மனபாரம் வரக்கூடாது. அதுக்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு முடிவு செய்தார். அதனால 2 பேருக்கும் தெரியாம உதவி செய்ய முடிவெடுத்தார். கிருஷ்ணர் ரகசியமா ராமச்சந்திரனா உருவெடுத்து, அதுக்கப்புறம் பெரிய ஆமை உடல் தாங்கி, அந்த அம்பு பாலத்த தன்னுடைய முதுகுல உறுதியாக தாங்கி பிடிக்கிறார். இது தெரியாத கேசரி நந்தன் அனுமன் பாலத்துல ஏறுனா உடையும் அ அப்படிங்கிற நம்பிக்கையோட பாலத்துல ஏறுனார். பாலம் உடையல. அர்ஜுன் இவனுக்கு அனுமனுக்கு ஆச்சரியமா இருந்தது. கால்களால அமுக்கி பார்க்கிறார். அப்பவும் உறுதியா இருக்குது அந்த பாலம். அப்புறம் ஒரு குதி குதிச்சார். அப்பவும் அது உடையல. ஆனா குளத்து தண்ணீர் மெதுவா சிகப்பு நிறமா மாறுது. அப்படி மாறுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாம அனுமன் அந்த காரணத்த அறிய வேண்டி தியானம் செய்தார். அப்பதான் காரணம் புரிஞ்சது. ராமச்சந்திரர் அடியில கூர்ம அவதாரம் எடுத்து பாலத்த தாங்கி பிடிக்கிறார். குதிச்சதுனால அந்த அம்புகள் அவருடைய முதுகுல குத்தி இருக்குது. ஆ இத புரிஞ்சுகிட்ட அனுமன் படக்குன்னு அரை நொடியில குளத்துக்கரைக்கு தாவி வெளிய வந்தார். தன்னுடைய இஷ்டமூர்த்தி ராமபிரான் இப்படி செய்திருக்கிறார், முட்டு கொடுத்து இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆ இதனால கையில இருந்த மலை சிகரங்கள தூக்கி தூர போட்டுட்டு, அர்ஜுனன நெஞ்சோட அணைச்சு பிடிக்கிறார். தழுதழுத்த குரல்ல, "தனஞ்சயா நீ தன்யன். உனக்காக என்னுடைய ஈஸ்வரன் ஆமையாகி தன் முதுகுல என் பாரத்த சுமக்க வேண்டி வந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு. நான் என்னுடைய தோல்விய ஒத்துக்கிறேன். நீதான் விஜயன். வென்று விட்டாய்" அப்படின்னு சொன்னார். அனுமன் தன்னுடைய இறைவன வருத்திட்டோமேன்னு சொல்லி மனம் கலங்கி, தன்னுடைய இதயத்த தனது வஜ்ர நகத்தால பிளக்க தயாராகிறார். அப்ப பகவான் கிருஷ்ணர் அங்க வெளிப்பட்டு அனுமனுடைய கைகள பிடிச்சுக்கிட்டார். சிரிச்சுக்கிட்டே பகவான் கிருஷ்ணர் சொன்னார், "ஏ அனுமன், பக்தனுக்கு எப்பவும் தோல்வி கிடையாது. தொலைநோக்குல அவனுக்கு எப்பவுமே வெற்றி தான். உன் சபதத்த" அதாவது அனுமனும் சபதம் விட்டிருந்தான். "அந்த சபதத்த பங்கம் ஆகாதபடி நான் செய்திருக்கிறேன். உண்மையிலேயே அர்ஜுனுடைய பாலம் உன் பாரத்த தாங்காது அப்படின்னு தெரிஞ்சு தானே நான் வந்திருக்கிறேன். நான் தானே தாங்கியிருக்கிறேன். அப்ப நீ தானே ஜெயிச்சிருக்கிற" அப்படின்னு சொன்னார். உடனே அனுமன் கண் கலங்கி, "பிரபு" அப்படின்னு சொல்லி பகவானுடைய பாதங்கள்ல விழுந்தான். பலசாலியான அனுமன பகவான் தூக்கிவிட்டு தன்னுடைய மார்போட அணைக்கிறார். அர்ஜுன்ட்ட பகவான் கிருஷ்ணர், "காரணம் இல்லாம யார்ட்டயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சவால் விடக்கூடாது. அது விவேக நடத்தை கிடையாது. உன்ன பொறுத்தவரைக்கும் அனுமன் மிக மிக மூத்தவர், பூஜிக்கத்தக்கவர். இவர வணங்கு" அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினார். உடனே பார்த்தன் வில்ல ஓரமா வச்சுட்டு அனுமன் பாதங்கள்ல விழுந்து வணங்குனான். அனுமனும் அர்ஜுனன நெஞ்சோட கட்டி பிடிக்கிறார். பகவான் அனுமன் கிட்ட சொன்னார், "நடந்ததுகள மறந்துட்டு, நீ அர்ஜுனனுக்கு நண்பனாக இருந்து, எப்பவும் அவனுக்கு துணையாக இரு" இப்படி அறிவுறுத்தினார். அனுமன் பிரபுவின் கட்டளை அப்படின்னு சொல்லி கைகுவித்து வணங்கினார். இப்படி 2 பேருக்கும் இடையில பகவான் நட்பு உண்டாக்கிட்டார். அவங்களும் ஆ சந்தோஷமாக ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. புன்னகை பூக்குறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் அங்கருந்து பகவான்ட்டயும், அனுமன்ட்டயும் வணக்கம் செய்து விடைபெற்று தவம் செய்ய இமயத்தை நோக்கி நடந்து போறான். அர்ஜுனுடைய நந்திகோஸ் ரதத்துல ஏற்கனவே
அனுமன் படம் தான் அந்த கொடியில இருந்தது. ஆனா பகவான் சொன்ன பிறகு அந்த கொடியில அனுமன் வந்து ஸ்தாபனம் ஆயிட்டார். இதுதான் விசேஷம். ஹரே கிருஷ்ணா.